இந்த உலகத்துல மகர ராசிக்காரர்கள் எங்க இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான நல்ல விஷயங்களை சொல்லுகிறேன். காரணம், மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதிகமான நல்லது என்னன்னா, 5 கோடி யோகாதிபதி விபரீத ராஜயோகம் பெற்ற குருவோட சேர்ந்து நிறைய தனலாபங்களை கொடுத்து பணம் தரப்போறார். சுக்கிரனுடைய வீட்டுல 5ஆம் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானும் புதனும் வரப்போறாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான நேரம் இந்த உலகத்தில் இருக்கும். ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தே நமக்குன்னே வேலையை கொடுத்தே கொள்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒர்க்காக கொடுப்பாங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்களே, இந்த உலகத்துல மகர ராசிக்காரர்கள் எங்க இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான நல்ல விஷயங்களை சொல்லுகிறேன். காரணம், மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். ஒரு 10-15 வருஷமா எனக்கு மகர ராசிக்காரர்களை ரொம்ப நல்லா தெரியும். மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். வகையில் முதலாவதாக விஷயம் என்னன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் 14 தொட்டு மே இறுதி வரை, ஜூன் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1 மந்த் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 3ஆம் இடத்துல சனி பகவான் மறைஞ்சிருக்கார். இது பேர் சகாய சனி என்று பேர். அது என்ன சகாயம்? அதாவது இந்த சனி மறைந்திருப்பதைத்தான் நாம் சகாய சனி என்று சொல்கிறோம். ஆனால் உதவி பண்ணுற சனியாக இருக்கார். அந்த சனியோடு சேர்ந்த பாதகாதிபதி செவ்வாய். இந்த இருக்கிற பதிவுகள்லேயே நான் ரொம்ப மோசமாக சொல்ல போகிற பதிவு யாருன்னா, மகர ராசிக்காரர்கள் மட்டும்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதை நான் ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இருக்கிற பதிவுகள்லேயே நல்லதும் உங்களுக்கு தான் நடக்க போகுது, ரொம்ப அதிகமான கெட்டதும் உங்களுக்கு தான் நடக்க போகுது. ரொம்ப அதிகமான நல்லது என்னன்னா, 5 கோடி யோகாதிபதி விபரீத ராஜயோகம் பெற்ற குருவோட சேர்ந்து நிறைய தனலாபங்களை கொடுத்து பணம் தரப்போறார். ஒரு கோயிங் டு கெட் பிளண்டி ஆஃப் மணி லைக் எ ஷவர் யூ ஆர் கெட்டிங் மணி. பணம் கொட்ட போகுது, இன்னும் நடக்க போகுது. 5 கோடிய சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு செல்வதால், 6ஆம் இடத்துல ஏற்கனவே குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். இந்த குரு யாருன்னா 3-12 கூடியவர், விபரீத ராஜயோகம் பெற்றவர். அவர் 6ஆம் இடத்துல மறையும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய கடன்கள் அடையும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இதனால என்ன ஆகும்னா, நீங்க சின்சியரா வேலை பார்க்க போறீங்க, வேலை பார்த்த காசு வச்சு கடன் அடைப்பீங்க, இதெல்லாம் நடக்கும். இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல, அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் 5ஆம் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானும் புதனும் வரப்போறாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான நேரம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. 5ஆம் இடம் என்பது என்னன்னா, உங்களுடைய புத்திர சந்தானம். சுக்கிரனுடைய வீட்டில் 8 கூடிய சூரியன் இருப்பது யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தரும். மகர ராசிக்காரர்களுக்கு கர்ப்பப்பை ரிலேட்டடான பிரச்சனைகள் போன்றவற்றை தருவார். ஏதேனும் ஒரு பிரச்சனை, குழந்தை பெறாதவங்களாக தான் இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனை, அல்லது சில பேருக்கு யுட்ரஸில் கட்டிகள், அந்த மாதிரி சில பேருக்கு யுட்ரஸே எடுக்க சொல்லிடுவாங்க. தயவு செஞ்சு அந்த முடிவுக்கு போகாதீங்க. யுட்ரஸ் சார்ந்த பெரிய முடிவுகளுக்கு போகாதீங்க. காரணம், இந்த மாதம் முடிஞ்சா, அதாவது மே 14 டு ஜூன் 14 வரைக்கும் சூரிய பகவான் 8ல் இருக்கிறவர் ஜூன் 14க்கு அப்புறம் இதுக்கு போகும்போது, 6ஆம் இடத்துக்கு போகும்போது 8 கூடியவன் 6ல் மறைந்ததால் விபரீத ராஜயோகம் பெறுவார். எந்த சூரியன் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாரோ அதே சூரியனை அது சரி பண்ணியிருந்துருவார். 5ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்திலே, யோகஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் புதன் இருப்பதால் ரொம்ப பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. புதன் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த புத பகவானால் உங்களுக்கு ஸ்கூல் வச்சிருக்கிறவங்க, காலேஜஸ் வச்சிருக்கிறவங்க, ஸ்டேஷனரி கடைகள் மாதிரி இருக்கிறவங்க, வக்கீல்கள், இவர்களுக்கெல்லாம் எதிராளிகளுடைய தொந்தரவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த செவ்வாயினுடைய வீட்டில் மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற இந்த செவ்வாய் என்ன செய்கிறார் என்றால், இவர் உங்களுக்கு பாதகாதிபதிங்க. மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி செவ்வாய் என்ன செய்கிறார்? நிலம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகளை தருவார்.
மகர ராசிக்காரர்களுக்கு கெட்ட நேரம்னா கெட்ட நேரம், ரொம்ப கெட்ட நேரம். இப்போது இந்த 14ஆம் தேதி தொடங்கி இந்த மே 14 தொடங்கி ஜூன் வரை மிக மோசமான நேரமாக இருக்கும். இந்த மே 10க்கு அப்புறமே பாதகாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்திலே ஆட்சி பெறுவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணி இந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கடுமையான நேரமாக இருக்கும். பாதகாதிபதி அது 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடாது. 4ஆம் இடம் என்பது கற்பு, 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். மகர ராசிக்காரங்களை உட்கார விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தே, நமக்குன்னே வேலையை கொடுத்தே கொள்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒர்க்காக கொடுப்பாங்க. 4ஆம் இடத்திலே பாதகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது சுகஸ்தானம், இந்த சுகஸ்தானம் கெடும். சில பேருக்கு தாயாரின் உடல்நிலை கெடும், வயசுக்கு ஏற்ற பிரச்சனை வரும். இதை பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் கெடுவதால் சில பேருக்கு மார்க்கெட்டிங்கை, சார் நான் பாட்டுக்கு ஜம்முன்னு ஆஃபீஸில் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் சார், என்னை கொண்டு போய் மார்க்கெட்டிங்கில் கிளைண்ட் பிடிக்க விட்டாங்க, குயில போடிச்சு குண்டியில் அடைச்சு, அந்த மாதிரி அது எப்படி ஒத்துக்கும்பா, டெய்லி இவங்களோட மாரடிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது சார், கிளைண்ட்டு கூட பேசியே எனக்கு உயிரே போகுது சார் போன்ற பிரச்சனைகள்லாம். அதாவது நான் நிம்மதியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன், என்னை குழப்பி விட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் இன் திஸ் சாப்டர். நீங்கள் ரொம்ப பத்திரமா இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஒரு மாதம், அதாவது நான் சொல்கிறது எப்போன்னா ஏப்ரல் 14 தொடங்கி இந்த மே 14 ஜூன் 14, உங்களுக்கு தொடர்ந்து இந்த 1.5 மாதமே கூட பிரச்சனைகள் வருகின்ற மாதம். அமைதியாக இருந்தால் உங்களுக்கு நல்லது. குரு வரட்டும், குரு வந்தால் எல்லாம் சரியாயிடும். கீழ்பேட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.